2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். சாத்தானுக்கு வேதத்திலே பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் திருடன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இன்னொரு இடத்துல இந்த உலகத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய இருக்கிறது. இங்கே நாம் வாசிக்கிறோம், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அப்படின்னு சொல்றான். அவன் என்ன செய்கிறான்? யோவான் 10:10 அவன் திருடுகிறான் அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம். இங்கே எப்படி கவனிக்கிறோம்? என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், அவன் மனதை என்ன செய்தான்? குருடாக்குகிறான். அப்போ சாத்தானுடைய இன்னொரு தந்திரம் என்னவென்றால், இது ஆவிக்கிற பிள்ளைகளிடத்தில் நடக்கிற ஒரு விஷயம். அவர்களுடைய மனக்கண்ணை என்ன செய்கிறார்? குருடாக்குகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், நம்முடைய மனக்கண்களை திறக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் தைரியமாக சொல்ல முடியும், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். இந்த வேத புத்தகத்தை எடுத்து நாம் சுமக்கிறோம் என்று சொன்னால் ஒரு பெரிய பிளஸ்ஸிங் என்னவென்றால், கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறவங்க சத்தமாய் ஹல்லேலூயா ஆமென். ஆனால் மனக்கண்கள் திறக்கப்படுவது என்பது ஒரு கடலை போல். பைபிள் ஒரு கடல் என்பது போல மனக்கண்கள் திறக்கப்படுவது ஒரு கடலை போன்றது. ஆனால் நாம் மனக்கண்கள் நமக்கு திறக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் இன்னும் திறக்கப்பட வேண்டிய பகுதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகம் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒத்துக்கொள்கிறோம். ஆமே, நான் உட்பட என்னால் தைரியமாக சொல்ல முடியும். நம்முடைய இதுலையும் என்னுடைய வாழ்க்கை நம்ம இவ்வளோ பிரசங்கம் பண்ணால் இன்னும் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டிய பகுதிகள் நம்முடைய வாழ்க்கையில் அநேகம் இருக்கிறது. ஒரு பிரசங்கத்திலே பல காரியங்கள் நடக்கணும். ஒன்று, தேவன் யார் என்பது அங்கே வெளிப்படணும் பிரசங்கத்தில். ரெண்டாவது, ஒரு பிரசங்கத்திலே நாம் யாராக இருக்கிறோம் என்பது வெளிப்படணும். மூன்றாவது, ஆமே, நமக்கு வைத்திருக்கிற மேன்மைகள் என்ன என்பது வெளிப்படணும். ஆமே, நான்காவது மிக முக்கியமான ஒரு காரியம், ஒரு பிரசங்கம் பலிபீடத்திலிருந்து பிரசங்கிக்கப்படும் போது ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். பிரசங்கத்தில் நடக்கிற முக்கியமான வேலை. நம்முடைய கண்கள் திறக்கப்படும் போது தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம். நல்ல தைரியமாக சொல்ல முடியும். நம்ம சபையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வெளிப்பாடுகள் அதிகமாக பேசுகிறபடினால் அநேக விஷயத்தில் நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆனால் இன்னும் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டிய பகுதிகள் அநேகம் இருக்கிறது. கண்கள் திறக்கப்படாத பட்சத்தில் நாம் எட்ட வேண்டிய ஒரு உன்னதமான அனுபவத்தை நம்மளால் எட்ட முடியாது. ஸ்தோத்திரம். ஏதோ நாம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்முடைய காலத்தை நாம் கடத்துகிறவர்களாக இருப்போம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் வாசித்த வசனத்தில் சாத்தான் ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன செய்கிறான் என்று நம்ம இங்கே கவனிக்கிறோம். அவன் என்ன செய்கிறான்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்ன செய்கிறான்? அங்கே குருடாக்குகிறான். அப்போது அவனுக்கு தெரியும், இவனுக்கு மனக்கண்ணை குருடாக்கி விட்டுட்டான் அப்படின்னா அவன் ஒரு என்ன சொல்ல ஒரு யூஸ்லெஸ் லைஃப் வாழ்வான். அவன் மனுஷனாக இருப்பான், 3 நேரம் சாப்பிடுவான், எல்லாம் செய்வான். அவனை குறித்த தேவ திட்டம் அவன் மூலம் நிறைவேறாது. அவன் ஒரு சாதாரணமான மனிதனாகத்தான் வாழ்வான். அதனால சாத்தானுக்கு அவன் கண் குருடாக்கப்பட்டது நிமித்தம் அவன் சபைக்கு வருவதனாலும் கைத்தட்டுவதனாலும் பாடுவதனாலும் அவனுக்குள் அந்த நபர்னால சாத்தானுக்கு எந்த சேதமும் வராது, பரலோகத்துக்கு எந்த பிரோஜனம் இருக்குது. அவன் ஒரு கிறிஸ்தவன் என்கிற ஒரு விசுவாசி என்கிற பெயரோடு தான் வாழ்வான். ஆனால் ஒருவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட அவனால் சாதாரணமான மனிதனாய் அவனால் இருக்க முடியாது. அவன் இருக்கணும்னு நினைச்சாலும் அவனால் இருக்க முடியாது. ஏன்னா அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருபோதும் சாத்தான் நம்முடைய மனக்கண்ணை குருடாக்குவதற்கு
நாம் இடம் கொடுக்க ஒருபோதும் கூடாது. நம்முடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் திறக்கப்பட்டு கொண்டே இருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. அதனாலதான் பவுல் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறாரு, ஆமே கர்த்தர் உங்களுடைய கண்களை திறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். தமஸ்கு வீதியில் வைத்து இயேசு சவுலை சந்திக்கும் போது நடந்த முதல் காரியம் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்டபடினால் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே நீர் யார் எப்படின்னு ஆண்டவரை பார்த்து கேட்க, நான் என்ன செய்யணும்? ஏன்னா கண்ணை திறந்துட்டு என்னை ஒருத்தர் டச் பண்ணுற இவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவனுக்கு கண்ணு திறக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு லைஃபே மாறிட்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே நம்முடைய கண்கள் இன்னும் திறக்கப்படுவதற்கு தேவன் கிருபை செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஓகே, மனக்கண் திறக்கப்படுதல்னா என்ன? ஒரு 4 தலைப்பிலே நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன், கவனிங்கள். முதலாவது, மனக்கண் திறக்கப்படுவதனால் என்னென்னா, கண்ணு திறக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமென் நீங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் எங்கள் கண்ணு திறந்து தானே இருக்குது, பாஸ் என்ன அவர் கண்ணு தெரியலையன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் எல்லாருக்கும் மாம்ச கண்ணு திறந்திருக்கிறது. ஆனால் நான் சொல்லுவது மாம்ச கண் அல்ல, என்னது மனக்கண், ஆவிக்குரிய கண் என்ன செய்யப்படட்டும், திறக்கப்படும். எலிசா ஜெபிக்கிறான், ஆண்டவரை இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தரன். அப்போ அவன் குருடாட்டாக இருக்கிறான். ஆமாம், மாம்ச கண்ணு திறந்திருந்தாலும் ஆவிக்குரிய கண் என்ன செய்யப்பட்டு தான் இருக்கிறது, குருடாக்கப்பட்டு திறக்கப்படாமல் இருக்கு. திறக்கப்பட்ட போது அவன் பார்க்க வேண்டியவைகளை அவன் பார்த்தான். எது பார்க்க கூடாமல் இருந்தது அது அவனுக்கு கண்ணுக்கு தெரியல. ஓகே, ஸ்தோத்திரம். வேகமாக வருகிறேன், கவனிப்போம். மனக்கண் திறக்கப்படுதுன்னா என்ன? ஸ்தோத்திரம். முதல் காரியம், அதே 6ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக, அண்டர்லைன் த வேர்ட், எங்கள் முகத்தில் அல்ல எங்கள் இருதயங்களில் என்ன செய்தார், பிரகாசித்தார். பவுல் அனுபவத்திலிருந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தமஸ்கு வீதியில் வைத்து தேவன் சந்தித்த போது அவன் மாம்சக்கண் குருடாக்கப்பட்டது. அவன் 3 நாட்கள் ஒரு பார்வை இல்லாதவனாக இருந்தான். அவன் பார்வை இல்லாதவனாக இருந்தாலும் மாம்சக்கண் குருடாக்கப்பட்டிருந்தால் அவன் ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டது. அதைத்தான் பவுல் இங்கே சொல்லுகிறார், எங்கள் இருதயங்களிலே அவர் என்ன செய்தார், பிரகாசித்தார். எல்லாரும் சொல்லுங்க எப்படி? எங்கள் சத்தமா இருதயங்களில் அவர் என்ன செய்தார், பிரகாசி. அப்போ மனக்கண் திறக்கப்படுதல் என்றால் முதல் காரியம் நம்முடைய இருதயங்களில் ஏற்படுகிற பிரகாசம். என்னது சொல்லுங்க, வாயை திறந்து. இருதயங்களில், சத்தம் கேட்கல, இருதயங்களில் ஏற்படுகிற பிரகாசம். அப்போ மாம்ச கண்ணில் பிரகாசம் ஏற்படுவது நல்லது. ஆனால் எதில் பிரகாசம் வரணும்? சத்தமாக பேசுங்க. இருதயத்தில். அப்போது நம்ம ஒவ்வொரு மெசேஜ் கேட்க என்ன நடக்கிறது என்றால், இருதயத்திலே என்ன ஏற்படுகிறது, பிரகாசம் ஏற்படுது. அப்போது இருதயத்திலே பிரகாசம் ஏற்படுதுன்னா அதனுடைய அர்த்தம் மனக்கண்கள் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, திறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்குறேன். ஆமே, நம்முடைய மக்களுடைய இருதயங்களை, என்னுடைய இருதயத்தை, உங்களுடைய இருதயத்தை, நம் அனைவருடைய இருதயத்தையும் கர்த்தர் இன்னும் பிரகாசிக்க செய்வாராக. ஐயோ, சத்தம் வர மாட்டேங்குது. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. அப்போது இருதயங்களிலே பிரகாசம் ஏற்பட நம்முடைய மனக்கண்கள் என்ன செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது, திறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென். 2 வசனங்களை வேகமாக வாசிப்போம். ஓசியா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், சங்காரம் ஆகிறார்கள். போதும், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். அடுத்து 6ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
அப்பொழுது நாம் எதை பெற்றுக்கொண்டு அறிவடைந்து அறியும்படி தொடர்ந்து நாம் என்ன செய்வோம், போவோம். அப்பொழுது நாம் அறிவடைந்து, முதல்ல வாசித்தோம் அறிவில்லாமையினால் சங்காரம். இங்கே சொல்லப்படுகிறது அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து நாம் என்ன செய்வோம், போவோம். சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கண்கள் குருடாக்கப்படுதுன்னா என்னது? ஒன்று இருதயத்திலே மனக்கண் திறக்கப்படுதுன்னா என்னன்னா, ஒன்று இருதயத்தில் ஏற்படுகிற பிரகாசம். ரெண்டாவது மனக்கண் திறக்கப்படுதல் என்பது கர்த்தரை குறித்த இல்லைன்னா தேவனை குறித்த அறிவில்லாமல். தேவனை குறித்த அறிவு எந்த அளவுக்கு குறைந்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு மனக்கண் குருடாக்கப்படும். தேவனை குறித்து எந்த அளவுக்கு அறிகிறோமோ அந்த அளவுக்கு மனக்கண்கள் என்ன செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது, திறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் சொல்கிற வார்த்தை எத்தனை பேர் புரிகிறது? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். என் கூட வேடை கேட்குறவங்க, கூட ட்ராவல் பண்ணுறவங்க சத்தமாக ஒரு விஷயம் கூட ஆண்டவரை ஹல்லேலூயா. இதே ஃபயரில் கடைசி வரைக்கும் இருங்க. அப்போது தேவனை குறித்து அறியாமை மனக்கண்ணை குருடாக்குறது. தேவனை குறித்து அறிந்து கொள்ளுதல் மனக்கண்ணை என்ன செய்கிறது, திறக்கிறது. அப்போது நீங்களே பார்த்துக்கலாம் உங்கள் மனக்கண் எந்த அளவுக்கு. நான் முதலே சொன்னேன் ரட்சிக்கப்பட்டு இதெல்லாம் ஓகே. மனக்கண் திறக்கப்படுவது என்பது ஒரு கடல் அளவு. அப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய மனக்கண் மனக்கண் திறக்கப்பட்டிருக்கின்றால் தேவனை குறித்து நாம் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மனக்கண் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, திறக்கப்பட்டு. சிலர் இயேசு யாருன்னு சொன்னால் அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு ஒரு 4-5 வாட்டி சொன்னார். அதுக்கடுத்து வார்த்தை வராது. அப்போது அந்த அளவுக்கு தான் அவரை குறித்த அறிவு. ஆனால் தாவீதுகிட்ட கேட்டால் அவர் ஒரு பெரிய லிஸ்டே அடுக்குவார் அவரை குறித்து. அதனால் அவருடைய கண்கள் அந்த அளவுக்கு திறக்கப்பட்டது. அப்போது சாத்தான் நன்றாக கவனிங்கள், நம்ம கண்ணை குருடாக்குறான் அப்படின்னா தேவனை குறித்த அறிவு நம்மிடத்துல கம்மியாக்குறான். அவர் யார், ஏதோ ஒரு நல்ல தெய்வம்ப்பா, அவ்வளோதான், அதுக்கு மேலே அவங்களுக்கு வராது. ஆனால் நாம் எந்த அளவுக்கு தேவனை அறிகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மனக்கண்கள் என்ன செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது, சொல்லுங்கள், திறக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் ஆண்டவரை எந்த அளவுக்கு அறிகிறதுக்கு என்ன செய்யணும்? ஒரே வழி, இந்த வேத புத்தகத்திலே அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி இருக்கிறார் என்பதை இந்த வேத புத்தகத்தில் தெளிவாக எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் பிபிஎஸ்ல சொன்னேன், பிள்ளைகளுக்கு இயேசுவை குறித்து எந்த அளவுக்கு அறிவிக்க முடியுமோ அறிவிக்கும். ஆமாம், அந்த தேவனை குறித்து அறிய 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 ஏற்படுகிற ஒரு மிகப்பெரிய காரியம், மனக்கண்கள் என்ன செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது, திறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதில் ஒரு பரிதாபமான சூழ்நிலை என்னவென்றால், செய்தி என்கிற பெயர், பிரசங்கம் என்கிற பெயரிலும் மற்ற பல பெயர்களிலும் தேவனை தவறாக காட்டி கொடுப்பது, அது இதை காட்டிலும் மிகப்பெரிய பரிதாபம். ஆமாம், தேவன் அவர் உங்களை அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார், இது ஆண்டவர் தான் செஞ்சிருப்பார் அப்படின்னு தேவனை தவறாக காட்டி கொடுப்பது, அது மனக்கண்ணை இன்னும் குருடாக்குறது. சாத்தான ஒரு பெரிய தந்திரம். ஆமென். ஆனால் நமக்கு தேவனை குறித்த சரியான அறிவு நமக்கு எந்த அளவுக்கு வருகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய கண்கள் என்ன செய்யப்படுகிறது, திறக்கப்படும். பைபிள் ஸ்டடியில் வரும்போது நாம் அதை வேதத்தை இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். அதுதான் நான் சொன்னேன், பைபிள் ஸ்டடிக்கு வரும்போது ஆவிக்குரிய முதிர்ச்சி ஏற்படுகிறது. ஆமென். ஃபாஸ்டிங் ப்ரேயர் வரும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படுகிறது. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனவே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை குறித்த அறிவு கர்த்தர் இன்னும் நமக்கு தருவாராக. பாஸ்டர், நான் ஆண்டவரை குறித்து இன்னும் அறிய விரும்புகிறேன் பாஸ்டர், தேவனை குறித்த அறிவு எனக்கு இன்னும் வேணும்னு சொல்கிறாங்க. அல்லேலியா சொல்ல வேண்டாம், உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்ட முடியுமா, நான் அவரை குறித்து இன்னும் நான் அறிய எனக்கு விருப்பம் இருக்குது. ஆமேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? நம்முடைய கண்கள் இன்னும் என்ன செய்யப்பட வேண்டியிருக்கு, திறக்கப்பட வேண்டியது. அவர் அறிய 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 நம்முடைய கண்கள் என்ன செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது, திறக்கப்படுது. சாத்தான் செஞ்ச ஒரு பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? இயேசு மேசியாவா இந்த உலகத்தில் வந்தார். ஆனால் அவர் மேசியா என்பதை அறிந்து கொள்ளாதபடி ஜனங்களுடைய மனதை குருடாக்கிட்டார்.
அப்போது ஒரு மேசியா அவங்க முன்னாடி நிற்கிறாங்க, ஸ்தோத்திரம். ஆனால் மக்களுக்கு தெரியல இவர் தான் மேசியா. பார்த்தீங்களா, அந்த அறிவில்லாமல் கடைசியில் என்ன நடந்தது? யார் மேசியாவாய் வந்தாரோ அவரையே ஒரு மேசியா வர வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தவர்கள் சிலுவையில் அறைந்து கொண்டு போட்டார்கள். திரும்ப இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், கவனியுங்கள். இப்போ யூத ஜனங்கள் மேசியா வர வேண்டும் என்று என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? காத்து கொண்டிருந்தார்கள். மேசியா அவர்களுக்கு முன்பாக வந்து நின்றார். ஆனால் அவரை மேசியா என்று அவர்கள் அறியாதபடியினாலே மேசியா வர வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த நபர்களே அவர்கள் காத்து கொண்டிருந்த மேசியாவை சிலுவையில் அறைந்து என்ன செய்து போட்டார்கள்? கொண்டு போட்டார்கள். அப்போ அறிவில்லாமை எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்தீங்களா? அதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பேதுரு சொல்லும்போது சொல்லுவார். நான் கீழே வரும்போது சொல்கிறேன், நீங்கள் அறிவில்லாமையினால் இப்படி செய்தீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் அவர் மேசியான்னு தெரிஞ்சிருக்குன்னா அவருக்கு பாதத்தில் நீங்கள் விழுந்திருப்பீங்க. அவர் மேசியான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் அவரை வைத்து கொண்டாடி இருப்பீங்க. நீங்கள் அறியாதபடியினாலே யார் மேசியாவாய் வந்தாரோ அவரையே நீங்கள் கொலை செய்தீர்கள். அப்போது பேதுரு, நீங்கள் ஏன் கொலை செய்யலை? எங்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டது, அவர்தான் மேசியா என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், எனவே நாங்கள் அவரை பின் சென்றோம். புரிகிறது? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஒருபோது நாம் ஆண்டவரை குறித்து வேதத்தை குறித்தும் ஐ ஆம் பெர்ஃபெக்ட், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மைண்ட் நமக்கு ஒருபோது இருக்கவே கூடாது. இந்த இயேசுவை அறியணும்னா எத்தனை வருஷம் வாழ்ந்தால் அவரை இன்னும் நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. அவர் அவ்வளோ மகத்துவமான தேவன், அவ்வளோ வல்லமுள்ள தேவன். என்னால் தைரியமாக சொல்ல முடியும். இப்போ உள்ள காலத்தில் அநேக வாலிபர்களுக்கும் அநேக பெரிய ஜனங்களுக்கும் ஆண்டவர் அவரை குறித்த வெளிப்பாடை கர்த்தர் ஜனங்களுக்கு உண்மையாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜனங்களுடைய கண்கள் அவரை அறிய வேண்டிய விதத்திலே அறிந்து கொண்டிருக்கிறபடினாலே மனக்கண்கள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமேன், சோதர். அப்போது ஒன்று சொன்னேன், மனக்கண் திறக்கப்படுதல் என்றால் என்ன? என்னுடைய இருதயத்தில் ஏற்படுகிற பிரகாசம். ரெண்டாவது, மனக்கண் திறக்கப்படுதல் என்றால் என்ன? தேவனை குறித்து அதிகமாக என்ன செய்வது? அறிந்து கொள்வது. அவரை நான் எந்த அளவுக்கு அறிகிறேனோ அந்த அளவுக்கு என்னுடைய கண்கள் என்ன செய்யப்படுவது? திறக்கப்படும். மூன்றாவது, மனக்கண் திறக்கப்படுதல் என்றால் என்ன? ஆமேன், ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் நமக்கு தெரியும், 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். நம்ம வாசிக்க வேண்டாம், அதில் தெரியும். நம்ம அடிக்கடி பயன்படுத்தும் போது சரி, எலிசா ஜெபிக்கிறான், ஆண்டவரே இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை என்ன செய்யும்? திறந்தரும். அவன் கண்கள் திறக்கப்பட்ட போது ஆமேன், அக்கினிமயமான குதிரைகளால் ஆமேன் அந்த மலை நிறைந்திருந்ததை அவனுடைய வேலைக்காரன் என்ன செய்தான்? கண்டான். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கண் குருடாக்கப்பட்டிருந்த போது அவனால் பார்க்க முடியல. 17, இதோ ஆமேன், ஸ்தோத்திரம். உடனே அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறது. அவன் என்ன செய்தான்? கண்டான், பார்த்தான். கவனிங்க. அப்போது சிலதை நம்ம பார்க்கணும்னா நம்ம மாம்ச கண்ணால் பார்க்க முடியாது. ஆவிக்குரிய வேலையில் இருக்கிறத நம்ம மாம்ச கண்ணால் பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய உலகத்திலே ஸ்தோத்திரம் இருக்குது. தேவதூதர் நம்மோடு கூட சஞ்சரிப்பது, தேவன் இருப்பது, தேவன் நம்மோடு கூட பிரயாணம் பண்ணுவது, இப்படி பல அனுபவங்கள் இருக்குது. அப்போ இதை தரிசனம் பார்ப்பது இதெல்லாம் மாம்ச கண்ணால் நடக்காது. மாம்சக்கண் குருடாக்கப்பட்டவர்களுக்கு இது சொன்னால் புரியவும் செய்யாது. அதனால் நம்ம அந்த இதுக்குள்ளே போகக்கூடாது. ஆனால் ஸ்தோத்திரம், இவன் இப்போ எலிசா, நம்மளை குதிரை இருக்குது, ரதங்கள் இருக்குது, நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசா வேலைக்காரனை சொல்லியிருப்பான்னா அவனுக்கு இன்னும் பயந்தான் வந்திருக்கு. இல்லைன்னா அந்த வேலைக்காரனுக்கு எலிசாவை பார்த்தா ஏதோ கோமாளி மாதிரி தெரிஞ்சிருக்கு. ராணுவம் சுற்றி, சீரிய ராணுவம் சுற்றி என்ன செய்யுது? நிற்குது. இவர் சொல்கிறாரு, எங்கள் எஜமான் சொல்கிறாரு, அக்கினிமயமான குதிரை இருக்கான், ரதம் இருக்கான். இவருக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிட்டு போல. இல்லைன்னா அந்த சீரிய இராணுவம் தான் இவரு கண்ணுக்கு எப்படி தெரியுது? ஏதோ அக்கினிமயமான குதிரை. அப்போது எலிசா அந்த இடத்துல
வேலைக்காரனுக்கு விளக்கம் கொடுக்க போகவில்லை. ஹலோ, நான் சொல்கிறேன் புரியுது அவங்களுக்கு? எலிசா விளக்கம் கொடுக்க போகல. எலிசா என்ன செஞ்சார் தெரியுமா? இவன் கண்களையும் திறந்து விட்டார். இவன் கண்ணை திறந்த போது இவனே சொல்கிறான், அக்னிமயமான குதிரைகள், அக்னிமயமான ரதங்களால் இந்த மலை என்ன செய்திருக்கிறது? நிறந்திருக்கிறது. இவன் கண்ணு திறக்கப்படாமல் எலிசா இப்படியெல்லாம் இருக்குன்னு சொன்ன அந்த வேலைக்காரன் நம்பியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் உள்ளது சிலதை சொன்னால் புரியாது. அப்போது அந்த ஆட்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. விளக்கம் கொடுத்தாலும் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கண் என்ன செய்யப்பட்டிருக்கு? குருடாக்கப்படும். எனவே நான் இதில் முதல்ல பாயிண்ட் சொல்கிறோம்னு ஒரு காரணத்தை சொல்லுங்கள். சில இடங்களில் சில நபர்களுக்கு விளக்கம் கொடுக்க போகாதுருங்க. விளக்கம் கொடுக்குற நீங்கள் முட்டாளாக மாறிடுவீங்க, நீங்கள் கோமாளியாக மாறிடுவீங்க. ஸோ சில ஆட்கள் கீழே ஒழியது தப்பா அப்படின்னு. ஆமீன், சோத்திரம். கீழே அப்போது அந்த அனுபவம் இல்லாதவங்கள்ட்ட நீங்கள் என்னத்தை விளக்கம் கொடுத்தாலும் அவன் உங்களை ஒரு கோமாளியாக தான் பார்ப்பான், ஏமாத்துக்காரனாக தான் பார்ப்பான். முடிஞ்சால் கண்களை திறந்து விடுங்க. இல்லையா உங்கள் திறக்கப்பட்ட உங்கள் கண்ணை கொண்டு நீங்கள் அமைதியாக போயிருங்க. ஸோ எலிசா வேலைக்காரனுக்கு விளக்கம் கொடுக்க போகலை, மாறாக என்ன செய்தான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்களை சிலர் ஆவி ஸ்பிரிட் வேடில் நடக்கிற காரியங்களை குறித்து பேசுவாங்க, மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க. ஆண்டவர் இப்படி பேசுகிறாரு, இதை செய்கிறாங்க. அப்போது இதை சிலவங்க யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு என்ன செய்வாங்க, அந்த பாஸ்டருக்கு ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு அவரை இப்போ புதுசாக ஒருத்தன் கிளம்பிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் வீடியோ பண்ணி வச்சு கிழிக்கிறது. அப்போது அந்த ஆள், நான் சொல்கிறேன், அவரையும் குறை சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு கண்ணு குருடாக்கப்பட்டபடினால இவர் செய்கிறது அவருக்கு ஏதோ கோமாளித்தனமாக தெரியுது. அப்போது அந்த ஆளுக்கு கண்கள் திறக்கப்பட்டால் அவரும் இவரை போல செயல்படுகிறவராய் மாறிவிடுவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இருக்கீங்களா? சத்தமாக ஹல்லேலூயா. ஆமென், சோத்திரம். எனவே உங்களை யாராவது நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறதும் முழங்கால் நின்று கைத்தட்டுறோம், ஓ ரப்பா ரப்பான்னு சொல்லும்ப ஏதாவது சொல்கிறாங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. சோத்திரம். நீங்கள் அது நேரத்தில் விளக்கம் கொடுக்கவும் போகாதீங்க. அதான் சொல்ல வந்து, விளக்கம் கொடுக்க போகிறதுனால ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது, அவங்களுக்கு புரியாது. நான் அவங்கள குறை சொல்லலை, அவங்களுக்கு புரியாது. ஏன்னா கண் என்ன செய்யப்பட்டிருக்கு? பேசுங்க வாயை திறந்து. குருடாக்கப்பட்டு கண்ணு திறக்கப்பட்டால் நீங்கள் செஞ்சதை காட்டில் அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் கண்ணு திறக்கப்படாதவள மோசமாக நான் சொல்ல வரல, அதே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது அது நடக்கலை, கண்ணு திறக்கப்படும். கண்ணு திறக்கப்பட்டுச்சுன்னா அவர்களும் அந்த மேன்மை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அவர்களும் அந்த அனுபவத்தில் வருவாங்க. எனவே என்னுடைய ஜெபமும் பாரமும் குறை சொல்லுகிறவர்களை நாம் குறை சொல்லாதபடி அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுவதற்காக நாம் ஜெபிப்போம். எலிசாவை போல அப்படிப்பட்டவருடைய கண்கள் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படும் போது அவர்களும் இந்த உன்னத அனுபவத்தை என்ன செய்வார்கள்? அடைவார்கள். அப்போது மனக்கண்கள் திறக்கப்படுதல் என்றால் ஆவிக்குரிய உலகில் இருப்பதை ஆவிக்குரிய கண்களால் காண்பது. இருக்கு ஸ்பிரிட் வேர்டில் நிறைய ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கு. அதை பார்க்கணுன்னா மாம்ச கண்களால் தெரியாது. எது திறக்கப்படணும்? ஆவிக்குரிய கண்கள் அல்லது மனக்கண்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? இது திறக்கப்படும் போது தான் சோத்திரம் ஆவிக்குரிய உலகில் இருப்பதை நம்மளால் என்ன செய்ய முடியும்? கண்டுகொள்ள முடியும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க, பாஸ்டர் ஆவிக்குரிய உலகில் இருப்பதை நான் பார்ப்பதற்கு என்னுடைய கண்கள் இன்னும் திறக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவங்க சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா, நல்ல சத்தமாய் ஒரு ஆமே, நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாலாவது ஒன்று வேணா எழுதி வைங்க, நான் வளர்க்கல. ரோமர் 1:21 சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 1:21 உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போது மனக்கண் திறக்கப்படுதுன்னா என்னன்னா இருதயம் இருளாக்கப்பட்டிருக்கு. இருதயம் என்ன செய்யப்பட்டிருக்கு? இருள் அடைந்தது. ஸோ அப்போ இருதயம் இருள் அடைஞ்சிட்டுனாலே மனக்கண் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஸ்தோத்திரம். இனி என்னுடைய மெசேஜுக்குள்ள வரேன். கண்கள் குருடாக்கப்பட்டதற்கு கண்கள் திறக்கப்பட்டதுக்குள்ள வித்தியாசம்.
இதை சொல்லும்போது நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம் அப்படின்றது புரியும். ஒரு 3 காரியங்களாவது நான் வேகமாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். என் கூட கோஆப்ரேட் பண்ணி வாங்க. கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கண்கள் குருடாக்கப்பட்டவனுக்கும் கண்கள் திறக்கப்பட்டவனுக்குள்ள வித்தியாசம். நான் சில காரியங்களை சொல்லும்போது பாஸ்டர் இதோ என்ன பேசுகிறாரோ இல்லை இவங்கள பேச அப்படின்னு ஒருத்தர் நினைக்கக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய முழு பாரமும் ஆசை என்னென்னா என்னுடைய கண்கள் இன்னும் திறக்கப்பட வேண்டும், நம்முடைய விசுவாசத்தினுடைய கண்கள் இன்னும் திறக்கப்பட வேண்டும். அந்த ஒரே மைண்டு தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய பர்சனல் ப்ரேயரில் அதிகமாக ஜெபிப்பது, நீங்கள் ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர் வர்றவங்களுக்கு தெரியும், என் வாயிலிருந்து ஒரு பைத்தியகார மாதிரி வர்றது கிட்ட கண்கள் திறக்கப்படட்டும், கண்கள் திறக்கப்பட்டுன்ற வேர்டு எந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையும் ஒரு 5 முறையாவது வராமல் இருக்கவே இருக்காது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் கண்கள் திறக்கப்பட்டுன்னா இன்னும் நாம் பல மடங்கு உயர்ந்த அளவிலே போவோம் என்பதிலே எந்த சந்தேகம். யோவான் 8:6 வாசியுங்கள். தமிழ் புரியலை நினைக்கிறேன். அவர்கள் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு சொன்னார்கள். எழுதினார். 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொன்னார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக கரங்களை விட்டு ஹல்லேலூயா. ஆமாம், உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் என்ன செய்யுங்கள் கல்லன். அப்போது கல் எறிஞ்சவன் அவன் கையில் இருக்கிற கல்லுக்கு வெயிட்டை காட்டிலும் அவன் இருதயத்தில் இருக்கிற பாவம் அதை காட்டிலும் வெயிட்டாக இருக்குது. சொல்கிற புரியுதா? இப்போ இது ஒரு கல்லுன்னு வச்சுக்கோங்க, இது வெயிட் இல்லைல்ல, சரி இது ஒரு கல்லுன்னு வச்சுக்கோங்க. இந்த கல், இந்த மைக்கு, இது இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஆனால் இந்த வெயிட்டை காட்டிலும் இருதயத்தில் இருக்குது தெரியுமா பாவம், அது இதை காட்டிலும் எப்படி இருக்குது? வெயிட்டாக இருக்குது. அவ்வளோ பெரிய பாவத்தை சுமந்தவனாக்கும் என்ன செய்கிறான், இன்னொருத்தி பாவம் செஞ்சான்னு சொல்லிட்டு கல்லை வச்சிட்டு இருக்கிறான். எதுக்கு? அவ்வளோ கொல்லணும் அப்படின்னு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு அழகாய் சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் என்ன செய்யுங்கள் முதலாவது கல் எரிஞ்சிரு, விட்டுறாத. எங்கே எரியணுமா? நெற்றில் எரியணுமா, முதுகில் எரியணுமா, வயிற்றில் எரியணுமா, எங்கே எரியணுமா என்ன செஞ்சிரு, எரி. இல்லைன்னா கொண்டு தள்ளையாது செய். ஆனால் நீ எரியிற ஆள் எந்த ஆளாக இருக்கணும்? பாவம் இல்லாத ஆளாக என்ன செய்யணும்? இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு குனிஞ்சி எழுதிட்டே இருக்கிறார். அவர் என்னத்தை எழுதுறாருன்னு தெரியல, ஸ்தோத்திரம், அவர் எழுதிக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு இயேசு நிமிர்ந்து பார்த்தா கல்லெல்லாம் கீழே கிடக்கு. கல்லை சுமந்த ஆட்களை ஒருத்தரை என்ன செய்யலை. இயேசு கேட்குறாரு, அவள்கிட்ட ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாரு. 10வது வசனம், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? அடுத்த வார்த்தை, நான் இந்த வெளிப்பாடு தந்தவனை நான் வாசிக்க போய் சிரிப்பது, ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. கொஞ்சம் முன்னாடி கல்லை வச்சுக்கிட்டு இவன் செஞ்சா இவளை கல்லெறிஞ்சு என்ன செய்யணும், கொல்லணும்னு சொன்னவன் இப்போ பார்த்தா கல் மட்டும்தான் கிடக்கு, ஆளை என்ன செய்யலை. நான் இதை இப்படி எடுக்கிறேன். இயேசு உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது என்ன செய்யுங்கள் கல்லறிங்கள் சொன்னது இயேசு அவர்களுடைய இருதயத்தை, இல்லைன்னா மனக்கண்ணை இயேசு திறந்து விட்டார். இந்த வார்த்தை என்ன செய்தது சொல்லுங்க? கல்லை எடுத்து வச்சிட்டு இருந்தவனுடைய மனக்கண் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்ட போது என்ன நடந்துச்சு? விபச்சாரத்திலே கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டவள் பாவியாய் தெரியவில்லை, தன்னை தான் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? ஒரு பாவியாக தெரிஞ்சு. நான் ஒரு பாவி, நான் பாவம் செய்தவன், என்னிடத்தில் பாவம் இருக்கு என்கிற உணர்வு வந்தபோது கல்லை கீழே போட்டுட்டு வீட்டுக்கு என்ன செஞ்சுட்டான். இதே ஆள் தான் கொஞ்சம் முன்னாடி எதை வச்சுட்டு இருந்து கல் கையில் இருக்கும்போதும் அவன்கிட்ட பாவம் இருந்துச்சு,
கல்லை கீழே போட்ட போது என்ன இருந்துச்சு? பாவம் இருந்துச்சு. ஆனால் கல் போடுறதுக்கு முன்னாடி பாவம் இருந்துச்சு. ஆனால் என்ன தெரியலன்னா அவங்கிட்ட பாவம் இருக்கிறது அவனுக்கு என்ன செய்யலை, தெரியலை. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுட்ட வந்தபோது கண்ணு திறக்கப்பட்ட போது அவளுக்கு பாவம் தெரியல. யாருக்கு பாவம் தான் தெரிஞ்சு? தன்னுடைய பாவம் தான் தெரிஞ்சிச்சு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். கண் குருடாக்கப்பட்டவனுக்கு மற்றவருடைய குற்றங்கள் தெரியும் அல்லது மற்றவருடைய பாவங்கள் தெரியும். கண் குருடாக்கப்பட்டவன். கண் திறக்கப்பட்டவனுக்கு மற்றவருடைய குற்றங்களோ பாவங்களோ தெரியாது. தன்னுடைய பாவங்கள் தான் அவனுக்கு என்ன செய்யும், தெரியும். புரிகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க. கொஞ்சம் இப்போதான் கொஞ்சம் ஃபயராகி வந்துட்டு இருக்கீங்க. கையை கொடுத்து சொல்லுங்க. கண் குருடாக்கப்பட்டவனுக்கு சத்தம் வரணும். கண் குருடாக்கப்பட்டவனுக்கு மற்றவருடைய பாவங்கள் தெரியும். கண் திறக்கப்பட்டவனுக்கு அவனுடைய பாவங்கள் தெரியும். இப்போ சத்தமோ ரலிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மற்றவனுக்கு பாவம் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்குன்னா நீங்க யாரு? சொல்லுங்க சத்தமா, பரவாயில்ல. கண் என்ன செய்யுது? குருடாக்கப்படும். எவனுக்கு பாவம் உங்களுக்கு தெரியல சார், எவனுக்கு குற்றமும் தெரியல. யாருக்கு குற்றம் தான் தெரியுது? சொல்லுங்க பேசுங்க. எனக்கு குற்றம் தான் தெரியுது, எனக்கு பாவம் தான் தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? கண் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டுட்டு. சத்தமா வரலையே சொல்லுங்க ஆமேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவன் எல்லாம் ஸ்தாபனம் சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, வேற என்ன, பிரதமர் மோடி ஐயா சரியில்லை, முதலமைச்சர் ஸ்டாலின் சரியில்லை, வேற என்ன, எனக்கு பேர் தெரியல, அவரும் சரியில்லை, இவரும் சரியில்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாம் எந்த கேஸு? கோவத்தில் பார்க்காதுங்க. அதான் நான் முதலே சொல்லிட்டேன், யாரையும் தாக்கலன்னு. பட்டு கண்ணு திறக்கப்பட்டவனுக்கு எவனுக்கு குற்றமும் தெரியாது. அவனுக்கு யாருக்கு குற்றம் தான் தெரியும்? அவனுடைய குற்றம். நான் திருந்த வேண்டியது எவ்வளோ இருக்குது சார், நான் மாற வேண்டியது எவ்வளோ இருக்குது, நான் முன்னேற வேண்டியது எவ்வளோ இருக்குது, இன்னும் நான் விட வேண்டியவைகள் எவ்வளோ இருக்கிறது. ஆமேன். சிலர்கிட்ட ஆமேன் வருது சத்தமாக. ஹல்லேலூயா. சிலர் நம்ம சர்ச்சில் இதுவரை இல்லைன்றது என்னுடைய விசுவாசம். சிலர்லாம் வெளியே வீடியோ எடுத்து போடுறது, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அந்த பாஸ்டர் சரியில்லை சொல்லி இது பண்ணுறது. நான் கேட்குறேன், அவங்களெல்லாம் வீடியோ எடுத்து போடுற முதுகெலும்பு இருக்கிற உனக்கு தப்ப, நான் இந்த தப்பெல்லாம் செஞ்சேன் எடுத்து போடுற முதுகெலும்பு உனக்கு இருக்கா? உனக்கு தப்பும், உனக்கு மனைவிக்கு தப்பும், உன் பிள்ளைகளுக்கு தப்பும் முதல்ல எடுத்து போட்டுட்டு ஊரில் உள்ளவனுக்கு தப்பு எடுத்து போடு. அதுக்கு முதுகெலும்பு இல்லை. ஆமீன். மற்றவங்க தப்பு இருக்க இல்லையோ. இந்த வெளிப்பாடு பெந்தேகோஸ்தே உலகத்துக்கு வந்துட்டுனாலே போதும், ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வந்துவிடும். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஸ்தாபனம் சரியில்லை, நோ. அந்த பாஸ்டர் சரியில்லை, அந்த நோ. நான் சிலரோட பேரை சொல்லலை, சில பிரபலமான ஊழியர்கள் பேர். இந்த பிரபலமான ஊழியர், அவர் உனக்கு தகுதி இருக்கா? ஒரு உனக்கு முஸ்டேக்கை பாருங்க. அந்த ஸ்திரீயின் மேல் கல்லெறிய தகுதியானவர் ஒரே ஒருத்தர் அங்கே இருந்தார். அவர் யாரு? சொல்லுங்க, பேசுங்க. ஏசு. ஆக்சுவலாக அவர் கல்லெடுத்தாரா? அவர் எரிஞ்சாரா? ஆக்சுவலாக யார் தான் கல்லெடுத்து எரிஞ்சிருக்கணும்? ஏசு. ஆனால் அவருக்கு கையில் கல் இல்லை, அவர் எரியலை. கல்லெடுத்து எரிய தகுதியான நபர் சொல்கிறாரு, நீ போ, இனி என்ன செய்யாத, பாவம் செய். இருதயத்தில் பாவத்தை சுமந்தவன் சொல்கிறான், கல் எடுத்து நிற்கிறான். எவ்வளோ பரிதாபம், கண் குருடாக்கப்பட்ட எவ்வளோ பரிதாபம். ஆமீன். ஸோ நமக்கு ஏன் யாரையும் குறைச்சோ, மற்ற பிரபலமான ஊழியர்களையும் யாரையும் தாக்குற மைண்ட் ஏன் வரல அப்படின்னா, நாம் சரி செய்யப்பட வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்கிறது, நான் திருந்த வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்கிறது, நான் முன்னேற வேண்டிய பகுதிகள் என் வாழ்க்கை நிறைய இருக்கிறது. இதை விட்டுட்டு நான் மற்றவங்களை சொல்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒத்துக்கொள்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை. நம்ம விசுவாச பிள்ளைங்க யாரையும் எந்த மனிதனையும் தாக்குற, குறை சொல்கிற வழக்கம் நம்ம மக்களுக்கு இருக்க வேண்டாம். ஏன் அப்படி கேட்ட, ஒருவேளை தப்பே அங்கே இருக்குண்டு சார்,
அந்த ஆள்கிட்ட மிஸ்டேக்கே இருக்கட்டும் சார், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் ஏன் நீ அவங்கள குறை சொல்லலை? நான் சொல்கிறேன், அவங்கள குறை சொல்கிற அளவுக்கு நான் பெர்ஃபெக்ட்டு கிடையாது சார். நான் மாற வேண்டிய பகுதிகள் எனக்கு நிறைய இருக்குது. நான் முன்னேற வேண்டிய பகுதிகள் எனக்கு நிறைய இருக்குது. நான் சரி செய்யப்பட வேண்டியது எனக்கு நிறைய இருக்குது. ஆனால் அந்த மனிதர்களை கல் எடுத்தவங்களெல்லாம் நான் பாராட்டுறேன். ஏன்னா அத்தனை பேரோட கண்களும் திறக்கப்பட்டது. அது சத்தமாக ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், கண்ணு திறக்கப்படாட்டா அவனுக்கு என்ன சொல்லியிருப்பான்னு தெரியுமா? இப்போ ஏசு இருக்கேன்னு அவனை விட்டுட்டு போகிறேன், இனி ஏசு இல்லாமல் நீ எங்கேயா மாட்டுவோம், அப்போ கல்லறிஞ்சி கொள்வேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கண்ணு திறக்கப்பட்டதுனால அவனுங்க ஆமேன் அந்த இருதயமே அவனுக்கு இல்லை. எல்லாருக்கும் தோணுது, நான் பாவம், எனக்குள்ளே பாவம் இருக்குது, எனக்குள்ளே குற்றம் இருக்குது, நான் இவ்வளோ மாறணும். புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் என்னுடைய இது சில மெசேஜ் சில ஆட்களை வச்சு திருத்துற நோக்கத்தோடு பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு அது என்னமோ எனக்கு அதில் இன்னும் உடன்பாடு. தவறுன்னு சொல்லணும், கரெக்டுன்னு சொல்லணும். ஆனால் எப்படியாவது இந்த விசுவாசி திருத்திடணும்னு பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு என்னமோ எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் கேட்குறேன், நீ அந்த விசுவாசி நீ திருந்திட்டியா அப்படின்றது என்னுடைய கேள்வி. ஆமாம். ஸோ நான் சொல்கிறேன், நம்ம இயேசுவை கொடுப்போம், இயேசுக்கு அன்பை கொடுப்போம், அவர் யாருன்னு கொடுப்போம், அபிஷேகத்தை கொடுப்போம், ஆவியனர் கொடுப்போம், அவர் திருத்துவார், அவர் மாற்றுவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கொடுக்க வேண்டிய அவரை குறிப்போம். முடிஞ்சால் ஒன்று செய்வோம், அவங்களுடைய கண்களை திறந்து விட்டுருவோம், மீதுள்ள வேலையை ஆண்டவர் பார்த்துக்குவார். அவன் இந்த பகலில் என்னுடைய கண்களையும் நம்மளோட அத்தனை பேருடைய கண்களையும் கர்த்தர் ஆமேன் திறந்து கொண்டே இருப்பாராக. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? பாஸ்டர், என் கண்கள் இன்னும் திறக்கப்படணும் பாஸ்டர் சொல்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் என்னுடைய கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா. சத்தமாக சொல்லுங்கள், என் கண்கள் திறக்கப்படட்டும், என் கண்கள் திறக்கப்படட்டும். நான் மாற வேண்டிய பகுதிகள் அநேகம் இருக்கிறதப்பா, என் கண்கள் திறக்கப்படுவதாக. சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது போதுன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்போது கண் குருடாக்கப்பட்டவனுக்கு கண் திறக்கப்படணும் வித்தியாசம். நம்பர் 1, கண் குருடாக்கப்பட்டவனுக்கு மற்றவனுடைய குற்றங்கள் தெரியும். கண் திறக்கப்பட்டவனுக்கு தன்னுடைய குற்றங்கள் என்ன செய்யும்? குற்றங்களை பாவங்கள் போகலாம். ரெண்டாவது எண்ணாகமம் புஸ்தகம். இந்த வசனம் தான் எனக்கு இந்த பிரசங்கத்தை தந்துச்சு. ஸ்தோத்திரம். நான் ஒரு 3 நாள் முன்னாடி அதிகாலையில் சர்ச்சில் வந்து உட்காந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக உட்காந்து சும்மா பைபிளை அப்படி திறந்த போது இந்த வசனம் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. எண்ணாகமம் 22ஆம் அதிகாரத்திலே ஆமேன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன் 31வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை அங்கே என்ன செஞ்சார்? திடீர்னு நான் கண்ணை திறந்து பைபிளை ஓப்பன் பண்ணி திடீர்னு இந்த வசனம் என் கண்ணு முன்னு வந்து, பிலேயாமின் கண்களை கர்த்தர் திறந்தார். பிலேயாமை குறித்து இன்னொரு மெசேஜ் நம்ம கொடுப்போம். ஆனால் இதில் ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். சம்பவம் தெரியும். இப்போது அந்த கழுதை கண்ணு ஆண்டவர் திறந்துட்டார். கழுதைக்கு கண்ணு திறந்ததுனால என்ன நடக்குதுன்னா, ஸ்தோத்திரம், தூதன் நிற்பதை கழுதை என்ன செய்தது? கண்டது. ஸ்தோத்திரம். எப்படி 22வது வசனம், அவன் போகிறதுனால தேவனுக்கு கோபம் உண்டாது, கர்த்தருடைய தூதனான வழியில் அவனுக்கு எதிராளியாக நின்றார், அவன் கழுதையின் மேல் ஏறி போனார். 23, கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை யார் கண்டிச்சு? சொல்லுங்க, உங்களை நான் சொல்லல, அந்த கழுதையை சொல்கிறேன். பிள்ளையாம யார் இருந்தார்? அந்த கழுதை என்ன செஞ்சிச்சு? கண்டிச்சு. தீர்க்கதரிசிக்கு கண்ணு திறக்கப்படையில் யாருக்கு கண்ணு திறந்துட்டு? கழுதைக்கு கண்ணு தெரியுது தூதன் நிற்கிறத. அதனால என்ன செய்யுதுன்னா, சோதரம் கழுதை அப்படியே மாறி போச்சு. இங்கே மாறி போய் சுவரில் போய் மற்றவனை காலு இடிச்சிட்டு. தலைவர் என்ன நினச்சிட்டு இருக்கார்? கழுதை எது கொண்டு போனார்? ஆமாம், வரும்ப கழுதைக்க மேலே ஏகப்பட்ட தங்க நகையெல்லாம் வச்சு பாலாக்கு ராஜாட்டன்று அள்ளிட்டு வரலான்னா தலைவர் கிளம்பி போகிறாரு. ஸோ அவ்வளோ கனவுல மிதந்து போகும்போது தூதன் நிற்கிறத கழுதை கண்டிச்சு. அது அங்கங்கே மாறின உடனே இவன் கோபத்தில் கழுதையை போட்டு ஒரே அட்டி. ஸோ அட்டின்னா என்ன? அந்த வசதி திரும்ப பிள்ளையாம் அதை அடித்தார். அமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஸ்தோத்திரம். 25 கடைசி. திரும்பவும் அதை என்ன செய்தான்? அடித்தான். ஒரு கட்டத்தை சொல்கிறேன், என் கையில் நல்ல பட்டயம் இல்லாமல் இருந்துச்சு. பட்டயம் இருந்துச்சுன்னா உன்னை அப்படியே கொன்று போட்டுருவேன்றான். ஸ்தோத்திரம். அப்போ நீ எப்படி போவா? நடந்து தான் போகணும். ஏன்னா கண்ணு குருடாக்கப்பட்டுன்னு தெரியல. அப்போ அவன் இதில் என்ன சொல்கிறேன்னா, அவனுக்கு கண்ணு திறக்கப்படுற வரைக்கும் கழுதை அடித்தது அவனுக்கு சரியாக தெரிஞ்சு. ஸோ அடுத்து சொல்கிறேன்னா, கையில் பட்டையை மட்டும் கிடச்சிருந்தா அவனை அப்படி காலி பண்ணிடு. சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் கையில் ஒன்றும் கிடச்சா இப்போ ஒன்றே தீர்த்துருப்பேன்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஒன்றும் கிடைக்காது. இப்போ பாருங்கள், சோத்திரம். கண்களை திறந்த கர்த்தர் 28வது வசனம் ஆரம்பம். உடனே கர்த்தர் கழுதையின் பேசுங்க ஐயோ வாயை என்ன செஞ்சார்? திறந்தார். அப்போ கண்ணும் திறக்கப்பட்டு வாயை திறந்த உடனே கழுதைக்கு பேச முடியல. சில நம்ம வீட்டில் மிருக ஜீவன்களுக்கு ஆண்டவர் பேசாததுக்காக ஸ்தோத்திரம்னு நினைக்கிறேன். ஆமே. இல்லைன்னா வீட்டில் நடக்கிற எல்லா வண்டவாளமும் நாய்க்கு பேசுகிற ஒரு திறமை கிடச்சின்னா போலீஸ்கார் வர முன்னாடியே நாய் சொல்லி கொடுத்துரும். சார் இப்போ தான் திருடிட்டு வந்தேன், இப்போ தான் அப்படி செஞ்சால் உங்களை பற்றி பாஸ்டர் வீட்டில் யாருச்சுன்னா முதல்ல பாஸ்டர் யார்கிட்ட பிள்ளைகிட்ட விசாரிக்க மாட்டார், ஆளை விசாரிக்க மாட்டார், நேராக நாய்கிட்ட போகிறீங்களா எப்படி? அப்போ அந்த நாய் சொல்லும், பாஸ்டர் இப்போ உங்களை கண்டோன்னா தான் கையெடுத்து கும்பிட்டாங்க, நீங்கள் வர்றதுக்கு அரை மணிக்கு முன்னாடி உங்களை தான் வச்சு தீட்டு என்ன செஞ்சுட்டுனோம், தீட்டிட்டு இருந்தேன்னு. அதனால் இவங்கள ஒன்று நம்பாதுங்க பாஸ்டர்னு. நல்ல வேலை நாய்க்க வாயை பற்ற மிருகங்களை வாயை ஆண்டர் திறக்காத்தது. ஸோ இங்கே கழுதையின் வாயை கர்த்தர் என்ன செஞ்சார்? பேசுகிற திறந்த உடனே கழுதை சொல்லிச்சு, இத்தனை வருஷம் நான் உன்னை சுமக்கிறேன், என்னைக்காவது நான் உனக்கு இப்படி தீமை செஞ்சுருக்கேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கழுதை பேசிச்சு. அப்படி பேசின உடனே கொஞ்சம் தாண்டின உடனே பிள்ளையாமுடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்ட உடனே எந்த கழுதையை பிள்ளையாம் கோபத்தோடு பார்த்தானோ அதே கழுதையை பிள்ளையாம் நன்றி உணர்வோடு பார்க்குறான். நல்ல வேலையை உயிரை நீ என்ன செஞ்சால் காப்பான். கண்ணு திறக்கப்படுறதுக்கு முன்னாடி கழுதை குற்றவாளியாக தெரிஞ்சிச்சு. கழுதை செய்த தவறு தெரிஞ்சு. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, தவறு செஞ்சது மட்டும் அவன் அடித்தது அவனுக்கு சரியாக தெரிஞ்சிச்சு. அவன் சொல்கிறான், அடித்து சரியாக தெரிஞ்சு அதுக்கடுத்து கண்ணு திறந்த போது சார் கழுதை அடித்து விட்டாங்க, இந்த கழுதை என்னை காப்பாற்றிச்சு, ஜீவனை காப்பாற்றிச்சு, உருவின பட்டயத்தை தூதன் வைத்த போது அவனிடத்திலிருந்து இந்த கழுதை என்னை காப்பாற்றினது என்று கண்கள் திறந்த போது ஆமேன் பிள்ளையாமுக்கு உணர்வு உண்டாயிடுச்சு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் வார்த்தைக்கு வந்துடுறேன். கண் குருடாக்கப்பட்ட போது கண் குருடாக்கப்பட்டவன் தவறை சரி என்று செய்வான். அவன் செய்கிறது என்னது? தவறு. ஆனால் அவனுக்கு பார்வையில் அது எப்படி தெரியுது? சரியாக தெரியும். கண் திறக்கப்பட்டவன் சரியானதை சரியாக மட்டுமே அவன் செய்வான். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கண் குருடாக்கப்பட்டவனுக்கு அவன் செய்கிறது ஃப்ளாப்பு, பயங்கர தப்பு, மிகப்பெரிய தப்பு. ஸ்தோத்திரம். மிகப்பெரிய தப்பு. அவன் செய்கிறது மிகப்பெரிய தப்பு. ஆனால் அவன் ஸ்தோத்திரம் கண்கள் திறக்கப்பட்ட போது அவன் செய்கிற தவறு புரிகிறது. அப்போது சில நேரங்களில் நம்முடைய கண்ணு திறக்கப்படாததுனால தான் நம்ம தவறான காரியத்தை எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? சொல்லுங்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது கண்ணு திறக்கப்படுறதுக்கு முன்பு பவுல் இஸ்ரவேல் அந்த யூத ஜனங்களை கொலை செய்வதும் பிடிப்பதும் சபையை பாழாக்குவதும் அவனுக்கு சரியாக தெரிஞ்சிச்சு. ஆனால் கண்கள் திறக்கப்பட்ட போது அவனுக்கு தெரிஞ்சு நான் செஞ்சது சரியல்ல, நான் செய்தது என்னது? தவறு. ஒத்துக்கொள்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. கண் குருடாக்கப்பட்டவன் தவறை சரியென்று செய்வான். கண் திறக்கப்பட்டவனோ சரியானதை சரியானதாக மட்டுமே செய்வான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நமக்கு ஒரு கிருபை தருவாராக. இப்போ சிலர் இயேசு அல்லாததை தெய்வம் என்று கும்பிடுகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு அது சரியாக தெரியுது. கண் திறக்கப்பட்ட நமக்கும் அது தவறாய் தெரியுது. அவங்ககிட்ட போய் தவறுன்னு சொன்னால் நம்மளை விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கண் குருடாக்கப்பட்டபடினாலே அவர்களுக்கு தவறு எப்படி சரியாய் தெரியுது. கர்த்தர் அப்படிப்பட்ட நபருடைய கண்களை திறப்பாராக.
திறக்கப்படும் போது அவர்களும் இயேசுவே தெய்வம் என்று ஆராதிப்பார்கள், கர்த்தரை சேவிப்பார்களாக. எனவே ஒருபோது நாம் அவர்களை அற்பமாக பார்க்கக்கூடாது, பரிதாபமாக பார்க்கக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, ஏளனம் பண்ணக்கூடாது. நாம் அவர்களை பார்க்கும்போது நமக்கு வர வேண்டிய ஒன்று, ஆண்டவரே இவர்கள் கண்களை திறங்கப்பா, இவர்கள் கண்கள் திறக்கப்படும் என்றால் இவர்களும் இயேசுவை ஆராதிப்பார்களே, இயேசு வழிபடுவார்களே. இன்றைக்கு இயேசுக்கு முன்பாக நிற்க வேண்டிய ஜனங்கள் ஏதோ ஒரு சிலதுக்கு முன்னாடி போய் நிற்கிறார்களே, இவர்கள் கண்களை கத்த திறப்பீராக. ஒத்துக்கொள்றவங்க சத்தமாய் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. ஓகே, அடுத்து 2 தான் சொன்னேன், போதும். 3வது ஒரு டாபிக் வரேன். கண்கள் திறக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்கள். கண்கள் திறக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? முக்கியமான கதை நான் இதில் ஒரு வேர்டு சொல்கிறேன், அதை மட்டும் வளர்க்குறேன், மற்றது வேண்டாம் இதுன்ற. திரும்ப 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிகள். போதும், கவனிங்க. முதல்ல அந்த ஜெபத்தை அவன் இதை சொன்னேன், அவன் விளக்கம் கொடுக்க போகலை, அவன் ஜெபிக்க போனான் அப்படின்னு. அடுத்து அவன் ஜெபித்த வார்த்தையை கவனிங்க, ஒரு முறை கூட வாசி. ஆண்டவரே, கர்த்தாவே, நல்லா கவனிங்க. இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தோம். அதாவது என்ன சொல்லி ஜெபிக்கலை, நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று எலிசா ஜெபிக்கலை. எப்படி ஜெபிக்கிறான்? இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை என்ன செய்யும்? திறந்தரும். அப்படின்னா யாருக்கு கண் திறக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க? எலிசாவின் கண் என்ன செய்யப்பட்டிருக்கு? திறக்க. இப்போ எலிசாவின் கண்ணும் குருடாக்கப்பட்டிருக்குன்னா எலிசா எப்படி ஜெபம் பண்ணுவான்? ஆண்டவரே, நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்களுடைய கண்களை திறந்தோம். இப்போ இவன் சொல்றான், இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை என்ன செய்யும்? திறந்தலாம். அப்போ எனக்கு கண்ணு திறக்கப்பட்டிருக்கு, ஆனால் யாருக்கு கண்ணு திறக்கப்படலை? வேலைக்காரனுடைய கண்கள் என்ன செய்யப்படலை? திறக்கப்படலை. சத்தம் வரலையே சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, நம்ம அங்கே பிள்ளையாமுடைய சம்பவத்தை பார்த்தோம். கழுதையின் கண்கள் திறக்கப்பட்டுச்சு, யாருக்கு கண்கள் திறக்கப்படலை? பிள்ளையாமுடைய கண்கள் திறக்கப்படலை. ஸோ இயேசுவோடு கூட பிரயாணம் பண்ணும்போது இயேசுடைய கண்களும் திறக்கப்பட்டிருந்துச்சு. ஆமேன். பேதுரு பிரசங்கம் பண்ண சொல்கிறா, ஆமேன், நீங்கள் அன்றைக்கு அறியாதவர்களாக எதை செஞ்சீங்க. அப்போ சீசோடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்துச்சு, அந்த மற்றோடைய கண்கள் திறக்கப்படல. ஆனால் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கொஞ்ச நேரத்தில் இவருடைய கண்கள் திறக்கப்படும். நான் சொன்னேன், கழுதையை கண்ணு திறக்கப்பட்டுச்சு, பிள்ளையாமுடைய கண்கள் திறக்கப்படல. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பிள்ளையாமுடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு. எலிசாவுடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்துச்சு, வேலைக்கான கண்கள் திறக்கப்படல. கொஞ்ச நேரத்தில் வேலைக்கான கண்கள் திறக்கப்பட்டுச்சு. பேதுடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்து பக்கத்தோடைய கண்கள் மற்றவருடைய கண்கள் திறக்கப்படல. ஆனால் பேதுரு பிரசங்கம் பண்ண போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அவர்களும் நாங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்போது இந்த பிள்ளையாம், எலிசாவின் வேலைக்காரன், பேதுரோடு கூட இருந்த மற்ற புறஜாதியான மற்ற ஜனங்கள், இவருடைய கண்களும் திறக்கப்பட்டதுக்கு காரணம் இவர்கள் கண்கள் திறக்கப்பட்டவர்களோடு இணைக்கப்பட்டிருந்தார்கள். கண்கள் திறக்கப்பட்டவர்களோடு என்ன செய்திருந்தார்கள்? இணைக்கப்பட்டது. கொஞ்சம் கூட டீப்பாக சொன்னப்போனா, கண்கள் திறக்கப்பட்டவர்களோடு இவர்கள் பிரயாணம் பண்ணினார்கள். புரிகிறவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய கண்கள் திறக்கப்படணும்னா நம்முடைய பிரயாணம் யாரோடு இருக்கணும் என்றால், கண்கள் திறக்கப்பட்டவனோடு பிரயாணம் பண்ண வேண்டும். ஹலோ, புரிகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. கண் திறக்கப்பட்டவர்களோடு பிரயாணம் பண்ணினால் மட்டுமே நம்முடைய கண்கள் என்ன செய்யப்படும்? சொல்லுங்க, திறக்கப்படும். நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு சபையை ஆராதிகளுக்கு சூஸ் பண்ணுறது 2 ரீசன் இருக்குது. ஒன்று, இந்த சபைக்கு போனால் நான் பரலோகம் போவேன் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும்னா, ஆமீன், உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தந்தாலும் நீங்கள் போகக்கூடாது அந்த சபையில் வேறு. 2வது, இந்த சபையில் நீங்கள் போய் ஆராதிக்கிறதுனால உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதுன்னா, ஆமீன், என்ன சொல்ல, இழுத்து வெளியே தள்ளினாலும்
சோத்திரம். ஆமாம், அவரை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு நீங்கள் உள்ள வந்துடுங்க. ஆமாம். ஸோ ஏன்னா இங்கே வரும்போது என் கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, கண் திறக்கப்பட்டவரோடு பிரயாணம். எந்த கண் திறக்கப்பட்ட சபையில் நீங்கள் ஆராதித்தால் மட்டும்தான் உங்களுடைய கண்கள் என்ன செய்யப்படும். அங்கே போனால் சலுகை கிடைக்கும் பாஸ்டர், அது நல்லா இருக்குது, ஏசி இருக்குது பாஸ்டர், நல்ல சேர் இருக்குது, நல்ல சுகமாக இருக்கும், நல்ல கிரெடிட், நிறைய பேர் இருக்காங்க பாஸ்டர். மீன் தப்பு கிடையாது. ஆனால் நீ அங்கே இருக்கிற போது உன்னுடைய கண்கள் திறக்கப்படவில்லை என்றால் நீ எத்தனை வருடம் இருந்தாலும் உன்னை போல் பரிதபிக்கப்பட்டவன் ஒருவனும் இல்லை பாஸ்டர். சின்ன சர்ச்சு தான் பாஸ்டர், கொஞ்சம் பேர் தான். ஆனால் இருக்கும்போது உன்னுடைய கண்கள் திறக்கப்படுகிறது என்றால் நீ உன்னுடைய பிரயாணத்தை அங்கே தொடர்ந்து கொண்டே இரு. முக்கியமான வேலை. ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு கண் திறக்கப்பட்ட ஊழியருக்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்கள் பிரசங்கம் கேட்குறீங்கன்னா நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டவர்களோடு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வைங்க. மற்றவர்களோடு ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், பழகுங்க, ஐக்கியமாக இருங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பு கண் திறக்கப்பட்டவர்களோடு இருக்கட்டும். நீங்கள் கேட்குற மெசேஜ் கண் திறக்கப்பட்ட ஊழியருடைய செய்தியை கேளுங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். யூடியூப்பில் கண்டிப்பாக மெசேஜ் கேளுங்க, பாசிட்டிவ் சொன்னால் யாருக்கு மெசேஜ் கேளுங்கன்னு சொல்ல மாட்டேன், கேட்கறதுன்னு. பட்டு இந்த சில ஆட்களுக்கு பிரசங்கம் கேட்கும்போது உங்கள் கண் திறக்கப்படுது. அந்த ஆளுக்கு வாய்ந்து புறப்படுற வார்த்தையில் ரெவலேஷன் இருக்குது. அவர் பரலோகத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு பிரசங்கம் கேட்குறாருன்னா நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த ஆளுக்கு மெசேஜை கேளுங்க, அது யாருக்கு மெசேஜாக இருந்தாலும். பட்டு இந்த பிரசங்கத்தை கேட்க உங்கள் ஸ்பிரிட்டில் சலசலப்பு வருது, உங்களுக்கு என்ன சொல்ல, உங்கள் கண் ஏதோ இன்னும் உங்களை கீழே இழுக்க தள்ளுற மாதிரி இருக்குன்னா அது எவ்வளோ பிரபலமான ஊழியராக இருந்தாலும் சரி அவங்களோட கூட நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டாம். ஒத்துக்கொள்கிறோங்க, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்குறோம். உங்கள் கண் திறக்கப்படுற முதல் ரீசன் உங்களுடைய பிரயாணம் யாரோடு இருக்கட்டும். பேசுங்க. கண் திறக்கப்பட்டவரோடு இருக்கும், அவனோடு பிரயாணம் பண்ணு. என்னுடைய கிருபையினால ஸ்தோத்திரம், நான் இந்த தைரியமாக சொல்லுவேன் ஸ்தோத்திரம். என் ஒய்ஃபு கேட்டால் அவங்களுக்கு ரிவைவல் கான்செப்ட் எப்படி வந்துச்சு, எதனால் நான் உடனே சொல்லுவேன் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். கிருபையினால் தைரியம், என் ஸ்பிரிச்சுவல் ஃபாதரோட காண்டக்ட் எனக்கு கிடைச்சனால அநேக விதத்தில் கண் திறக்கப்பட்டுச்சு. நான் நினச்சேன் இதுதான் ஊழியம், இதுதான் பெஸ்ட்டுன்னு நினச்சேன். பட் அவங்களோடு கூட சேர்ந்து என் கண் திறக்கப்பட்ட போது தெரிஞ்சு இல்லை, நம்ம இன்னும் எவ்வளோ லெவல் போக வேண்டியிருக்கு, நம்ம எவ்வளோ கீழே இருக்கிறோம். என்னுடைய அனுபவம் சொல்கிறேன், மை எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்ன நினச்சேன், வெயிட்டும் போட்டுட்டு அப்படி இது பண்ணுற மாதிரி தான் பெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு, இது ஓகே, நான் இல்லைன்னு குறை சொல்லலை. ஆனால் அது மட்டும் அல்ல, இன்னும் எத்தனையோ லெவல் இருக்குது. அவங்கள பார்க்கும்போது ஐயோ நம்ம எவ்வளோ கீழே இருக்கிறோம், நம்ம இன்னும் எவ்வளோ மேலே வர வேண்டியிருக்குன்னு கண்ணு திறக்கப்பட்டுச்சு. அவர் திறந்து விட்டாங்க. இப்போ சில ஊழியர்களோடு சில மெசேஜ் கேட்பேன், நல்ல ஆளாக இருக்குன்னு கேட்பேன். என்னால் 10 நிமிஷத்துக்கு அந்த மெசேஜை கேட்க முடியும், ஏன்னா ஓடாது. நமக்கு ஸ்பிரிட்டில் எங்கோ சலசலப்போம். ஆமாம். ஆனால் சில மெசேஜ் என்ன தெரியும், இந்த ஆளுக்கு மெசேஜ் கேட்க என் கண்ணு திறக்கப்படுதுன்னா ஸ்தோத்திரம். நான் சில மெசேஜுக்கு இங்கே எப்படின்னு தெரியுங்களா, சில பண்ணுற தேவனோட ராஜ்யத்தை பேசும்போது ஒரு இடத்துல ஒரு ஆளுக்கு அந்த மெசேஜ் கேட்குறதுக்காக தேடி பார்த்தேன், கிடைக்கல. அந்த மெசேஜ் வேணுங்க என்ன சொல்லணும், இவ்வளோ ரூபாய் கேட்டாங்கன்னா கொடுத்தேன், எனக்கு பணத்தை கொடுத்து எனக்கு அந்த மெசேஜ் வேணும். ஏன்னா இதை கேட்கும்போது கண்ணு திறக்குது. அதனால எவ்வளோ செலவு பண்ணாலும் பிரச்சனை இல்லை, உட்காந்து அந்த எத்தனையோ மணிக்கூர் ட்ராவல் பண்ண வரும்போது அந்த மெசேஜ் கேட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு கண்கள் திறக்கப்பட்டால் மட்டும்தான் எனக்கு முன்பாடி இருக்கிற ஜனங்களுடைய கண்களும் திறக்கப்பட முடியும். ஒத்துக்கொள்கிறாங்க, ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வேடை நான் ஸ்ட்ராங்காக பேசுகிறேன். உன்னுடைய பிரயாணம் கண் திறக்கப்பட்டவங்களோடு மட்டும் இருக்கும். மற்றவோட யாராக இருந்தாலும் சரி, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுவதற்கு நீ பயப்படவே வேண்டாம், ஸ்டாப் பண்ணுறதுக்கு பயப்படவே வேண்டாம். ஏன்னா இல்லைன்னா நீயும் ஒரு காலத்தில் குருடனாய் மாறி விடுவார். என்னுடைய பிரயாணம் கண் திறக்கப்பட்டவனோடு மட்டும் இருக்கட்டும். இந்த எலிசாவோடு இந்த வேலைக்காரன் ஜாயிண்ட் ஆனனால பார்த்தீங்களா, இவனும் குதிரைகளை பார்க்க ஆரம்பிச்சு. இவங்க கண்ணு இப்போது உள்ள அநேக சில இளம் ஊழியர்கள் கூட சில ஊழியருடைய கண்களை திறந்து
நல்ல ரெவலேஷன் அவங்கள கொண்டு கத்த பேச வைக்கிறாரு. ஆச்சரியமாக இருக்குது. நம்ம இன்னும் கீழே இருக்கு. ஆனால் இதோ அவங்க கூட கனெக்ஷன் தர்றதுனால நம்ம கண்ணும் திறக்கிறதுக்காய் அந்த ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாமே நேற்று இது என் மெசேஜில் ஓடிட்டே இருந்துச்சு. ஒருத்தங்கிட்ட மெசேஜை கேட்டுட்டு எங்கள் தம்பி சும்மா ரூமில் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு சொன்ன பாவம் கண் இன்னும் திறக்கல அப்படின்னா உடனே எனக்கு அந்த ஸ்ட்ரைக். ஏன்னா எனக்கு மெசேஜ் 4 நாளாட்டு கண்ணு திறக்கன்னா ஓடிட்டே இருந்துச்சு. அது என்ன ரொம்ப அந்த வேடை அவன் சிரிச்சிட்டு ஜாலியாக தான் சொன்னான். பட் எனக்கு அங்கே இடிச்சிச்சு. ஏன்னா பாவம் கண் அவங்களுக்கு இன்னும் திறக்க சொல்கிறோம். அதனால் அவங்க சில ஆட்களோடது நமக்கு கேட்க முடியாது. ஆனால் கண்ணு திறக்கப்பட்ட ஒருத்தனோடு இந்த ஆள் கண்ணு திறக்கப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிட்டுன்னா அவங்களோடு எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் சரி பிரயாணம் பண்ணுங்க. நாளடைவில் உங்கள் கண்கள் இன்னும் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? எல்லோரும் எழுந்திருக்கலாம். போதும், நிறைய மெசேஜ் உண்டு. ஹல்லேலூயா. கண் திறக்கப்பட என்ன செய்யணும்? இந்த ஒரு வேர்டுமே போதும். இனி 2 வேர்டு இருக்குது. ஹல்லேலூயா. உன்னுடைய பிரயாணம் கண் திறக்கப்பட்டவனோடு இருக்க. அவனோடு பிரயாணம் பண்ணினா உங்களுடைய கண்கள் கண்டிப்பாய் திறக்கப்பட்டு தான் ஆகும். ஒரு வார்த்தை சொல்லுங்க. எழும்பிட்டீங்களா? சொல்லுங்க, ஆண்டவரே எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க என்னுடைய கண்கள் இன்னும் திறக்கப்படணும்னு? ஆமே. ஒத்துக்கொள்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். என் கண் இன்னும் திறக்கப்படும். ஆமே. கையை கீழே போடுங்க. ஜோம், ஆண்டவருடைய கண் இன்னும் திறக்கும். 2வது கண்ணு திறக்கப்பட என்ன செய்யணும்? இங்கே எழுத வேண்டாம், வேதத்தை வாசிக்க வேண்டும். தாவீது ஜெபிக்கிறார், உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களெல்லாம் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்த. இந்த வேதத்தில் இருக்க அதிசயம். பைபிளை ஒருத்தன் வாசிக்க 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 அவன் கண்கள் திறக்கப்படும். 3வது, என் கண்ணு திறக்கப்படணும்னு ஒருத்தன் ஒத்துக்கொண்டானால அவன் கண்ணு திறக்கப்படும். நீங்கள் இவ்வளோ பிரசங்கத்தை கேட்டுட்டு என் கண்ணு திறக்கப்படணும்னு நீங்கள் ஒத்துக்கொள்ளாட்டா இந்த மெசேஜ் உங்களுக்கு வேஸ்ட். ஆனால் இல்லை பாஸ்டர், என் கண்ணு இன்னும் திறக்கப்படணும்னு நீங்கள் ஒத்துக்கொண்டீங்கன்னா இன்னும் உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். அப்படிப்பட்டவர்களோடு கூட கர்த்தர் கனெக்ஷன் தருவார், ஃப்ரெண்ட்ஷிப்பு தருவார். அந்த சபையில் தான் கர்த்தர் உங்களை கொண்டு சேர்ப்பார். உங்கள் கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. கண் திறக்கப்பட்டவனால் வருகிற ஆசீர்வாதம் தான் ஒரு 5 பாயிண்ட் எழுதி வச்சு போதும். ஹல்லேலூயா. கண்களை மூடி சொல்லு, ஆண்டவர் உண்மையாக சொல்லு, என் கண்களை இன்னும் திறங்கப்பா. பலையாமின் கண்களை திறந்தவன், கேயாசினுடைய கண்களை திறந்தவன், ஆகாருடைய கண்களை திறந்தவன், என்னுடைய கண்களை திறங்கப்பா. என்னுடைய கண்களை திறங்காண்டு நான் சொல்கிறேங்க. என் வலது கரத்தை உயர்த்தி நான் சொல்கிறேன், மனோஜிய கண்கள் இன்னும் திறக்கப்படணும். நான் சரணடைகிறேன். என்னுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டிய பகுதிகள் எவ்வளோ இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறதை நீ பார்க்க வேண்டும் என்றால் உன்னுடைய கண்கள் திறக்கப்படணும். உன்னுடைய குற்றங்கள் தெரியணுமா? உன் கண்ணு திறக்கப்படணும். நீ செய்கிறது தவறுன்னு உனக்கு தெரியணுமா? உன் கண்ணு திறக்கப்படணும். உன் டிராவல் கண் திறக்கப்பட்டவளோடு மட்டும் இருக்கட்டும். கண் திறக்கப்பட்டவளோடு மட்டும் இருக்கட்டும். கண் திறக்கப்பட்டவளோடு பிரயாணம் பண்ணு. உன்னுடைய கண்கள் திறக்கப்படும். ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. டைம் ஆகலை, மணி 11:50 தான் ஆச்சு. ஹல்லேலூயா. சகோதரா, உன் கண்ணு திறக்கப்பட்டுச்சுன்னா நீ இருக்கிற இடம் இது அல்ல, நீ இருக்கிற இடம் வேற இடமா இருக்கும். ஜீசஸ். என் கண்கள் இன்னும் திறக்கப்படட்டும். என்னுடைய கண்கள் இன்னும் திறக்கப்படட்டும். என்னுடைய கண்கள் இன்னும் திறக்கப்படட்டும். எங்களுடைய கண்கள் இன்னும் திறக்கப்படட்டும். எங்களுடைய கண்கள் இன்னும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீசஸ். அப்பா, வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கணும். உங்களை நாங்கள் இன்னும் அறியணும்ப்பா. மனோஜுடைய கண்கள் இன்னும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.